அனைவருக்கும் வணக்கம். ராஜகாளியம்மன் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் இனி ராஜகாளியம்மனது குடும்பத்தில் சேரவிருப்பவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சக்தியோட அருள் அள்ளி வீசற ஒரு தெய்வத்தினுடைய கதையை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது ஒரு உண்மை சம்பவம். நடந்து முடிந்ததும் நடந்துகிட்டு இருக்கிறதும் நடக்க போறதுமான ஒரு சம்பவம். இது கொஞ்சம் பொறுமையா போகும், ஆனா நிதானமா கேளுங்க. இன்னைக்கு இருக்கிற கலியுகத்துல, அதுலயும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இப்படிப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சால்தான் மக்களுக்கு பக்தி, சுவாமியை எப்படி கும்பிடுறது, தெய்வம் எப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு நம்ம கிட்ட அப்படின்ற எல்லா தகவல்களையும் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு தனி ஆன்மாவும் உணரணும் அப்படிங்கிற நோக்கத்துல உருவாக்கப்பட்ட ஒரு கோவில். அந்த கோவிலுடைய வரலாறு, இனி நடக்க போறது, இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது, இதை பத்தி எல்லாமே இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்துக்க போறது உங்களுடைய ஜேஜே. திருப்பூர் மாவட்டம் மோலனூர் பக்கத்துல வண்ணாவட்டின்ற ஒரு கிராமத்துல அமைஞ்சிருக்கிற அந்த அம்பாளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த அம்பாள் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பக்தருடைய கனவுல தோன்றி 108 சக்தி நிலைகளை ஒண்ணு சேர்த்தி எனக்காக ஒரு இடம் அமைச்சு கொடு, அது ஒரு காரணம் காரியத்துக்காகத்தான் இது அமையுது. எப்பவுமே அந்த கோவில இருக்கிற அம்பாள் ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்றாங்கன்னா அது பல காலம் கழிச்சுதான் அது எதற்காகங்கிறதே எங்களுக்கு புரியும். அப்ப இந்த அம்பாள் அப்படி ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அந்த பக்தரும் 108 ஸ்தலங்கள், அதாவது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் முக்கியப்பட்ட திவ்ய ஸ்தலங்கள்ல இருக்கிற சக்தி நிலைகளை ஒண்ணு சேர்த்தி அந்த மண்ணை ஒரே இடத்துல ஒரு கலசத்துக்குள்ள போட்டு வைக்கும் பொழுது அந்த கலசத்துக்குள்ள இருந்தே புத்து மேல வளர ஆரம்பிக்குது. அந்த புத்துல நாகம் படுக்க ஆரம்பிக்குது. அப்ப சக்தி நிலை பெருக 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 பக்தர்கள் வெள்ளம் நிறைய வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய வேண்டுதல், அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதற்கான வழிமுறைகளை அந்த தெய்வம் முறையாக எல்லாருக்கும் அள்ளி அள்ளி வீச ஆரம்பிக்கும் பொழுது அப்பேற்பட்ட பக்தர்கள் கொடுத்த காணிக்கையை வைத்து இந்த 6 வருஷத்துல ஒரு கோவில் ஒண்ணு உருவாகி இருக்கு. இந்த கோவிலுக்குள்ள சிலை எப்படி வேணும்னு கேட்கும் பொழுது, நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவளா இருக்கணும், அதனால எனக்கு 10 கை வேணும், எனக்கு பரிவாரங்கள் வேணும் அப்படின்னு அம்பாளுடைய கோரிக்கைக்காக பேச்சியம்மன், நாவலடி பெரிய சுவாமி, கற்பண்ண சுவாமி, கால பைரவர், கன்னிமார் தெய்வங்கள், விநாயகர், முருகர், சப்த மாதாக்கள், இவங்க எல்லாத்தையும் ஒன்றாக ஒரே இடத்துல நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு கோவில் அந்த கோவில். இந்த கோவில் இப்படித்தான் அமையணும்னு சொல்லுவாங்க. பூ போட்டு கேட்போம், அவங்க உத்தரவு இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க உத்தரவு என்னவோ அதே மாதிரி தான் அந்த கோவில உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா கடைசி இந்த ஒரு 2 வருஷமாவே பல்வேறு தாக்கங்களாலையும் பல்வேறு பொறாமைகள்னாலையும் பல பேருத்தினுடைய இடையூறுகளாலையும் வெளியில சொல்ல முடியாத பல பிரச்சனைகளாலையும் அந்த கோவில் அப்படியே தடைப்பட்டு நிக்க ஆரம்பிச்சது. ஏப்பா இப்படி திடீர்னு நல்லா போய்கிட்டு இருந்த கோவில் ராத்திரி 11 மணி வரைக்கும் கூட்டம் இருக்கும், அன்னதானம் போய்கிட்டே இருக்கும், வெள்ளிக்கிழமை ஒரே நாள் தான் அந்த கோவில் திறப்பாங்க. இப்படி நல்லா போயிட்டு இருந்த கோவில் இந்த 2 வருஷமா தடைப்பட்டு நிக்கிதேன்னு போய் அம்பாள்கிட்ட உத்தரவு கேட்கும் போது அம்பாள் பொறுமையா இருப்பா, நேரம் வரும், அமைதியா இரு, நேரம் வரும், இவ்வளவுதான் அவங்களுடைய உத்தரவாவே இருந்துச்சு. அப்ப அந்த கோயில இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா 2 வருஷமா தடைப்பட்டு நிக்கிது, ஊருக்குள்ள எல்லாம் என்னென்னமோ பேசுறாங்க, தடைப்பட்டு நிக்கிதே அப்படின்னா அம்பாள் பேசுறவன் பேசிட்டு போறான். சுற்றம் இருப்பதே குற்றம் சொல்லத்தான், அதனால சுற்றம் சொல்றதையும் கவனிக்காத, உன் மனசு சொல்றதையும் கேட்காது, அமைதியா இரு, பொறுமையா இரு, கவலைப்படாதே அப்படின்னு அந்த அம்பாள் உத்தரவு கொடுக்க அவர்களும் 2 வருஷ காலமா பொறுமையா போயிட்டாங்க. இந்த 2 வருஷம் கழிச்சு இந்த கோவிலுக்கு வந்த பக்தர்கள், இந்த கோவிலுக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பம் இந்த கோவில்ல பிரயோஜனப்பட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த கோவிலுக்கு ஒரு 500 குடும்பங்கள் பணம் கொடுத்துருக்கு. அந்த காசை வச்சுதான் இன்னைக்கு இவ்வளவு செலவு பண்ணி ஒரு கோவில் உருவாக்கி இருக்காங்க. ஒரு 2 வருஷம் இப்படியே கடந்து போகுது. 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கோவிலுடைய பக்தர் ஒரு குடும்பம், அந்த குடும்பம் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல அம்பிளிக்கைன்ற ஊர்ல வசிக்கிறவங்க, அவங்க அந்த கோவில் இருக்கிற சௌடமன் கோவிலுடைய கும்பாபிஷேகத்திற்காக அவங்க தீர்த்தம் எடுக்கிறதுக்கு இமயமலை போகணும், நீங்க வாங்க அப்படின்னு அந்த கோவில் இருக்கிறவங்கிட்ட கேட்கிறாங்க. நீங்க வந்தீங்கன்னா இந்த ராஜகாளியம்மனே எங்களுக்கு கூட இருந்து தீர்த்தம் எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கும், எங்களுக்கு பல பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்துருக்கு இந்த தாயி, அதனால இந்த கோவில் இருக்கிறவங்களை கூப்பிடுறாங்க. அப்ப அந்த கோவில் இருக்கிறவர் சொல்றாரு, அம்மா எனக்கு அவ்வளவு தூரம் போற அளவுக்கெல்லாம் என்கிட்ட பண வசதி இல்லை, பினான்சியலா ரொம்ப தள்ளி இருக்கேன், அதனால என்னால அவ்வளவு தூரம் வர முடியாது,
அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் பொழுது ராஜகாளி அம்மன் கோவில்ல இருக்கிற அந்த அடியாருக்கு அந்த கோவில்ல இருந்து ஒரு உத்தரவு வருது. நீ போயிட்டு வா, நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு உத்தரவு வருது. ஆனா பணம் இல்லை. அப்ப இந்த தீர்த்தம் எடுக்கலான்னு கூப்பிட்ட அந்த குடும்பம், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வந்தீங்கன்னா இந்த ராஜகாளியம்மனே வந்த மாதிரி ஒரு திருப்தி இருக்குன்னு சொல்லி கூப்பிட, சரி போலான்ட்டு இவங்களும் இமயமலைக்கு போறாங்க தீர்த்தம் எடுக்கிறதுக்காக. அங்க இமயமலை அடிவாரத்துல ஹரித்வார்ல திருநாள்வர் மடம் அப்படின்ற ஒரு மடத்துல, அந்த ஆசிரமத்துல இவங்களுக்கு தங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஆனா இந்த 2 வருஷம் மட்டும் அல்ல, அந்த இமயமலை போகும்போதும் கூட அந்த கோவிலை சேர்ந்தவருக்கு, அதாவது அந்த ராஜகாளியம்மன் கோவிலை சேர்ந்தவருக்கு மனசுக்குள்ள ஒரே துக்கம். அவர்னால நிம்மதியா ஒரு கோவிலுக்கு போக முடியல, நிம்மதியா குடும்பத்துக்குள்ள வாழ முடியல, நிம்மதியா தொழில் பண்ண முடியல. இப்படி இவ்வளவு தூரம் அந்த கோவில் இப்படி நிக்குதே, பல பேருத்தினுடைய பொறாமைக்காக இந்த கோவில் இப்படி நிக்குதே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்துல, அந்த ஆதங்கத்தோடவே தான் இமயமலையும் போறா. அப்படி அந்த இமயமலைக்கு போயிருக்கும் பொழுது அந்த திருநாள்வர் மடத்துல ஒரு மிகப்பெரிய ஈஸ்வரனுடைய அருள் பெற்ற ஒரு சன்னியாசியை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. ரொம்ப மனக்கவலை. இப்படி சௌடமன் கோவில் கும்பாபிஷேகத்துக்காக நம்ம தீர்த்தம் எடுக்க வந்திருக்கிறோம், அந்த சௌடமனும் பயங்கர சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு அந்த சௌடமங்கிட்ட அவர் வேண்டாரு, அம்மா சௌடமா உனக்காக தீர்த்தம் எடுக்க வந்திருக்கேன், என் கோவிலும் இதே மாதிரியே நாங்கள்லாம் சேர்ந்து கட்டுன அந்த ராஜகாளியம்மன் கோவில், பல பேருக்கு பல வகையில் அருள் அளித்தந்த அந்த கோவில் இப்படி தடப்பட்டு நிக்குது, அந்த கோவிலுக்காக நீங்க கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா அப்படின்ற ஒரு வேண்டுதலோட அவர் அங்க நிக்கிற. அப்படி அந்த நேரம் அந்த சன்னியாசி, ராத்திரி ஒரு 11 மணி, அந்த சன்னியாசி குளிர்ல நெருப்பு காஞ்சிக்கிட்டு அந்த தீயெல்லாம் மூட்டி உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த கோவிலை சேர்ந்தவர் அங்க போறாரு. போய் அவர்கிட்ட ராத்திரி 11 மணி இருக்குமாமா, கேட்கிறார், ஐயா அந்த மாதிரி சௌடமன் கோயிலுக்காக நாங்க தீர்த்தம் எடுக்க வந்திருக்கோம், பல வருஷமா நல்ல செழிப்பா போய்கிட்டு இருந்த கோவில் இந்த கட்டுமான பணி இந்த ஒரு 2 வருஷமா நிக்குது, எல்லா வேலையும் நாங்க கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம், ஆனா 2 வருஷமா நிக்குது, தடங்கள் நிறைய இருக்கு, எனக்கு மனசே சரியில்லைங்க ஐயா, எனக்கு என்னதான் தீர்த்தம் எடுக்க நான் வந்தாலும் என் மனசு பூரா அந்த கோவில்லையே இருக்குதே அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த சன்னியாசி சொல்றார், ஐயா நீ வந்திருக்கிறது இமயமலைக்கு, மொத்த இமயமும் ஈசனுக்கு சொந்தம், இங்க வந்து நேர்மையான கேள்விக்கு, உண்மையான கேள்விக்கு விட கிடைக்காம போனவன்னு எவனுமே இல்லை, உன் கோரிக்கை அந்த இமயமலையில வெயி, அந்த ஈசங்கிட்ட வெயி, போறதுக்குள்ள ஒரு தெளிவான முடிவை அவர் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டார். சரி ரைட்டு, அவர் சொன்ன மாதிரியே நம்ம கோரிக்கையை அந்த இமயமலையில ஈசங்கிட்ட வைப்போன்ட்டு இன்னைக்கு ராத்திரி பூரா சிவபெருமானை நினைச்சு அவர் வேண்டார், ஐயா எங்களுக்கு ஒரு வழியை போட்டு கொடு. அந்த அவருடைய வேண்டுதல்லாம் வந்து நம்ம அதை உணர்வு பூர்வமா உணரத்தான் முடியும், அது வார்த்தைகளால சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதல், மனம் உருகி வேண்டார். மறாவது நாள் தீர்த்தம் எடுக்கிறதுக்காக தேவி பிரியாவுக்கு போறாரு. அங்க கங்கா உருவாகிற இடம். அங்க போயுமே அவர் அப்படியே மனசுக்குள்ள அந்த கங்கை கிட்ட போராடுறாரு, ஐயா அம்மா தாயி என் கோயில் தடப்பட்டு நிக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே அந்த இடத்துல நீராடுறார். அந்த புனித தீர்த்தத்துல நீராடி அவர் சொல்றாரு, அந்த புனித தீர்த்தத்துல நீராடி எந்திரிக்கும் பொழுதே என்னுடைய முழு பாரமும் இறங்கிருச்சு, அப்படியே உருகிருச்சுங்கிறார். மனசெல்லாம் உருகி போயிடுச்சு, அந்த மனம் உருகி போய் அப்படியே கரைய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த இடத்துல அவர் கரைஞ்சு போய் உறைஞ்சு போய் நிக்கிறார். நினைச்சு பாருங்க, பயங்கரமான ஒரு குளிர்ல கங்கா நதியில குளிக்கும் பொழுது எப்படி ஒரு குளிர் இருக்கும். அந்த குளிர்ல அவரு உறைஞ்சது மட்டும் இல்லாமல் அவர் மனம் கரைஞ்சு போய் அந்த இடத்துல நிக்கிறார். ஒண்ணுமே புரியல, பிரம்ம பிடிச்ச மாதிரி அவர் எண்ணத்துல அந்த ஈசனையும் ராஜகாளியையும் மட்டும் நினைத்து கொண்டு அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்திருக்கார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, எப்படி அந்த கோவிலுக்கு மறுபடியும் எல்லாம் கொண்டு வரப்பட்டது, எல்லா செயல்களும் நடக்கப்பட்டது, தடைகள் எப்படி உடைக்கப்பட்டது, அந்த ஈசனுடைய அருள் எப்படி கிடைச்சது, இப்படிங்கிற தகவல்களை அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்த வீடியோ வரும் பொழுது உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். கண்டிப்பா அடுத்த வீடியோவை பாருங்க. நன்றி.